நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய ஆண்டவர் தொடர்ந்து நம் நடுவிலே உயர்ந்திருப்பாராக. ஜாஸ்வா டிவியின் மூலமாய் நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் உங்களை சந்திக்க பண்ணியிருக்கிற அவருடைய மிக பெரிதான அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எதையும் முகாந்திரம் இல்லாமல் செய்கிற தேவனே கிடையாது. கிறிஸ்துவின் நாமத்தினால பரலோகத்தின் ஆண்டருடைய திட்டத்தின்படி நம்மளை இன்னைக்கு சந்திக்க பண்ணுகிற அந்த பரலோக திட்டங்களை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரின் குடும்பத்தின் நடுவில் தலைமுறை வரைக்கும் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலும் நம்ம என்ன வசனம் வச்சு தியானிக்கல, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை தந்தாங்க. அன்பு குறித்து நாம் தியானிக்கும்படி வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. இதில் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி பவுலையாவை கொண்டு ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. உங்களுக்குள்ள யாருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி இன்றைக்கு உங்களை வேறு பிரித்து பாருங்கள். அன்றைக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பவுலையா அன்னைக்கு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்த பொழுதே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கேட்டதுக்கு அப்புறம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவுனதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களை யாருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டுமாமே. ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பேரில் இருக்கிற அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா, அல்லது உலகத்தின் பேரில் இருக்கிற அன்பு உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டிருக்கிறதா, அல்லது பணத்தின் பேரில் இருக்கிற அன்பு, பதவியின் பேரில் இருக்கிறதோ, வேறு உலகத்தில் அழிந்து போகிற எந்த காரியங்கள் பேரிலும் உங்களுடைய நினைவுகள் அதிகமாக இருக்குமானால் அது உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டிருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு வேறு பிரித்து பாருங்கள். அன்றைக்கு பவுலையா வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அன்பு அவங்களை என்ன செஞ்சதான், நெருக்கி ஏவிக்கொண்டிருந்ததா. ஏன் அந்த அன்பை பற்றி அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பவுலையா வாழ வழி இல்லாமல் இருந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. பவுலையா தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த சகல ஞானத்தினாலும், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறிவினாலும், கொடுக்கப்பட்டிருந்த பொருளாதாரத்தினாலும், கொடுக்கப்பட்டிருந்த தாய் தகப்பனால் வந்த கனத்திலும் அவர் உயர்ந்தவராக தான் பவுலையோடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் பவுலையா அதெல்லாம் பார்க்கல. கிறிஸ்து அவர்களை சந்தித்த பின்பு அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது, கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை இதெல்லாம் செய்ய சொல்லுதாங்க, கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள செய்கிறாங்க. கிறிஸ்துவின் அன்பு தான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கிறிஸ்துவை பற்றி சொல்ல வைக்கிறது என்று சொல்லி, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லி அடையாளமான ஒரு வாழ்க்கை நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க யார் யாரை குறிச்செல்லாம் யோசித்து கொண்டோம், யார் யாருக்காகவோ யோசித்து கொண்டோம், யார் யாரோ உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால், கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினால், கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவணுமாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தவும் இன்றைக்கு புதிதாக்கவும் விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள நம்மளை நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் நமக்குள்ள சில அடையாளங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அது என்ன அடையாளங்கள்னு சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்க, நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வசனம் எங்கே நிறைவேறப்பட்டது நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்படத்தக்கதாய் இயேசுவானவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததையும், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த பூமிக்கு இயேசுவானவர் வந்தாங்க, நம்மளெல்லாம் மீட்டு கொள்ளத்தக்கதாய் ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்தார். வாழ்ந்ததோடு அவர் முடிக்கல, நமக்காக அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு அந்த பரிசுத்த ரத்தத்தினால் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கத்தக்கதாய் இயேசுவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாங்க. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது
எங்கள் வீட்டில் ஆடு வளர்க்குறது உண்டு. அந்த ஆட்டில் ஒரு ஆடை மட்டும் எனக்கு தெய்வம்னு சொல்லி, எங்கள் குடும்பத்துக்கு தெய்வம்னு சொல்லி சிலவற்றை நாங்கள் நியமித்து வைத்திருந்தோம். நாங்கள் நியமித்து கொண்டு அந்த தெய்வத்துக்காக அந்த ஆடை கொண்டு பலி செலுத்திட்டு வருவோம். பலி செலுத்தும் போது பார்க்கும்போது ரொம்ப அந்த ஆட்டை பார்த்தோன்னே கவலையாக இருக்கும். ஏன்னா அந்த ஆடுகளுக்கு நாங்கள் பெயர் வச்சு கூப்பிடுறது உண்டு. அதோட பெயரை சொன்னாலே அந்த ஆடு எங்கே நின்னாலும் ஓடி வந்துடும். இப்படி ரொம்ப பாசமாக ரொம்ப செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டியில் அந்த இடத்துல பலி செலுத்தும் போது மனசுக்கு ரொம்ப வலிக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா எதுக்குப்பா நம்ம பாசமாக வளர்த்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியை இங்கே கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொள்ளுதாங்க, அதை நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க, வேண்டாம் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்ன நாட்கள் உண்டு. அப்பா சொன்னாங்க, இல்லை நம்ம பாவம் நம்ம சாபம் எல்லாம் இதில் தான் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அந்த நாட்களில் அது அப்படி தான் அறிந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமாய் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை மறுரூபப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்காக வாழத்தக்கதாய் அவருக்குள் வாழத்தக்கதாய் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இப்பொழுதும் உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை நியமித்து வைத்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் போகும் என்று நினைப்பீர்கள் என்றால் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அவருடைய ரத்தத்தினால் தான் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்களே. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? என் பிள்ளைகளை என் ஜனத்தின் பாவங்களை நான் மன்னித்து சிங்காசனத்தில் அவர்களை நான் என் கூட உட்கார பண்ணுவேன்னு சொல்லுகிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அவமானத்தெல்லாம் ஈஸியாக எடுத்துட்டாங்களா. அந்த அவமானத்தை ரொம்ப பெரிய விஷயமா அவங்க எடுக்கல. அந்த அவமானம் அவங்களை துக்கப்படுத்த விடாதபடி அவங்கள காத்து கொண்டாங்களாம். அந்த அவமானம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடை இல்லாதபடி அவங்க காத்து கொண்டாங்களா. அப்புறம் நம்ம அதே வஸ்திரத்தில் நம்ம பார்க்கிறோம், சிலுவையை சகித்தாங்களாம். சிலுவையை சகிக்கிறது என்பது என்ன தெரியுமா? காரணம் இல்லாதவர் செய்யாத காரியங்களுக்காக துக்கப்படுறதை பார்க்கிறோம். செய்யாத காரியங்களுக்காக அவர் அவமதிக்கப்படுறதை பார்க்கிறோம். இயேசுவன் செய்யாத பாவங்களுக்காக தண்டிக்கப்படுறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ காரணம் இல்லாத கொலை செய்யத்தக்கதாய் மலையின் மேலிருந்த நிறைய ஜனங்கள் தள்ளிவிட நிறைய முறை எத்தனித்ததை பார்க்கிறோம். இயேசுவானவரை விபச்சாரக்காரரின் மகன் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவரை எத்தனை இடத்துல துக்கப்படுத்தி எத்தனை இடத்துல கல்லறிந்து கொள்ளத்தக்கதாய் எத்தனை முடிவுகளை ஜனக்கூட்டங்கள் செய்திருந்தாலும் இயேசுவானவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதெல்லாம் சகித்து கொண்டாங்களாம். ஏன்னா நான் அந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? பிதாவின் அன்பினால் என் ஜனங்களை மீட்கும்படியாய் என்னை அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிதாவின் அன்பு அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள செயல்பட்டபடியினால் இயேசுவானவர் ஜனங்கள் மேல் அன்பு நிறைந்தவராய் எல்லாவற்றையும் சகித்தார். நான் இதை சகித்து கொண்டாதான் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படும் சொன்னால் நான் இதை பெரிய விஷயம் எடுக்க மாட்டேன். நான் என் ஜனங்களுக்காக இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இயேசுவானவர் வாழ்ந்து முடித்தாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல யோசித்து பார்க்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கி ஏவப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவின் நாமத்தை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அசைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு காரணமில்லாது வருகிற பிரச்சனை, காரணமில்லாது வருகிற ஒடுக்கம், காரணமே இல்லாது உங்களை ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இதெல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? சகிக்கிறவங்களா இருக்கணுமாமே. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அந்த பரலோகத்தின் ஆண்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவானவர் இருக்கிற அதே இடத்துல நம்மளை அமரப்பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாங்களா. அவைகளையே சிந்தித்து அவமானத்தை எண்ணாமல் உங்களுடைய ஆத்ம பலனாக இருக்குமாமே. நீங்கள் யாரால் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுமானால் நமக்குள்ளே இந்த நல்ல சுபாவங்கள் அடையாளமாக்கப்படுமாமே. இன்னொரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதர்சன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். கிறிஸ்து ஏன் நமக்காக சகித்தாங்க, சகித்ததுனால அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே
சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஆண்டவராகிய இயேசுவானவர், கிறிஸ்துவானவர் சிலுவையை சகித்தாங்க, அவமானத்தை எண்ணலை. அப்புறம் என்ன பண்ணாங்களா தெரியுமா? அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அக்கிரமக்காரருக்காக இயேசுவானவர் வேண்டி கொண்டதுனால தான் இன்றைக்கு நம்மளாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம தேவனை அறிந்தவர்களாய் இருந்தோம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறத, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அலட்சியம் பண்ணுகிற எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருந்து அக்கிரமக்காரர்கள் என்ற பட்டியலுக்குள் நம்ம மறைந்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சிந்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களை நெருக்கி ஏவும்னா அக்கிரமக்காரருக்காக, நமக்கு துரோகம் செய்கிறவங்களுக்காக, நமக்கு அக்கிரமம் செய்கிறவர்களுக்காக, நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாது ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக, நம்மை விரோதித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அடையாளப்படுத்துமே. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவும் பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்பிவிட விரும்புகிறார். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் அழகாய் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. எடுத்து வாசிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சகிக்கிறது, நீங்கள் பொறுமையாக இருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதுனால நீங்கள் சிலுவையை சகிக்கிறதும் அவமானத்தை பெருசாக எண்ணாமல், ஐயோ இயேசுவின் அன்புக்காக நான் எதையும் செய்வேன்னு சொல்லி எதையும் சகிப்பேன், யாரையும் சகிப்பேன், எனக்கு அக்கிரமம் செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படி அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன்னு சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி, களி கூர்ந்து நீங்கள் மகிழுவதற்காக தான் இந்த பாடுகளுக்கும் நான் என்ன செய்யணுமா? பங்காளிகளாக நம்ம இருக்கணுமா? நீங்கள் நினைக்கலாம், நான் ஆண்டவரை தான் நம்பியிருக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை தான் நான் நம்பியிருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் என் ஜெபம் கேட்கப்படலையா, ஏன் என் பிரச்சனை மாறலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுமானால் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அல்லவோ அடையாளப்படுத்தும். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவத்தக்கதாய் உங்களுக்குள்ள செயல்படுமானால் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுவீர்களாமே. எந்த இடத்துல இருக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் உங்களையே அடையாளப்படுத்தி கொள்ளலாமா? இப்போது சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிரிந்திருந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டிற்கு ஜெபம் பண்ணும்படி போயிருந்தோம். அந்த வீட்டில் அந்த பிள்ளை, அவங்க பெண் வீட்டார் அந்த பிள்ளையை அவங்களுடைய கணவரை விட்டு பிரிக்கும்படி அவங்க யோசித்து கொண்டிருந்தாங்க. அப்போ சில வசனங்களை வைத்து பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல போய் வசனத்தை வச்சு பேசிகிட்டே இருந்தோம். நிறைய சம்பவங்கள் பேசணும். அப்புறம் நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற மகிமையான காரியங்கள்லாம் பேசி கொண்டிருந்தோம். அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க தங்களுடைய குமாரத்தையை திருமணம் பண்ணின அந்த கணவரோடு அனுப்புவதற்கு கொஞ்சம் கூட 1% கூட அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு என் கூட வந்த இன்னொரு அக்காவையும் கூட்டிகிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். அப்போ அவங்க எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணலை. என் கூட வந்த அக்கா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், நம்ம போவோம்னு சொல்லியாச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் எங்கள் வீட்டில் என்னோடய பேக் அடித்து இப்படி கட்டில் அப்படி கீழே இறக்கி வைக்க ஒரு ஃபோன் வந்தது. அந்தனே என்னோடய மொபைல் கால் வந்தோடனே அதை அட்டன் பண்ணோடனே எதிரில் பக்கத்தில் இருந்து அந்த பெண் வீட்டில் சார்பில் ஒரு ஆண் பேசுகிறாங்க.
அந்தனே நான் வந்து அந்த ஃபோனை ஒரு செகண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பேசி முடித்தோடனே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். திரும்பி என்னை எந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு கால் பண்ணேன். அப்போ அதே ஒரு ஆண் தான், அந்த வீட்டில் ஒரு ஆண் நபர் அந்த ஃபோனை எடுத்தாங்க. எடுத்து கேட்கத்தகாத வார்த்தைகள் நிறைய பேசினாங்க. அது எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்கள நீ அப்படி செய்யலாம், நீ வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும், நிறைய வார்த்தைகள், கேட்காத வார்த்தைகள் எல்லாம் என் காதுகள் வந்து கேட்டுச்சு அன்னைக்கு. அப்படி ரொம்ப திட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு அந்த ஃபோனை வந்து அவங்களே கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது முடிந்தது. எனக்குள்ள மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்குது. என்னென்னா, என்னை திட்டினவங்களும் யார், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்க தான். கேட்டுக்கொண்டு வந்த நானும் யார் தான், ஒரு ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளை தான். நான் ரெண்டையும் வேறிட்டு பார்க்குறேன். ஏன் இவங்க கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்லி எதுக்கு வசனத்தின்படி வாழ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அது எனக்கு ரொம்ப யோசிக்க வைத்தது. அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன், என்ன எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்கல்லான்னு, எப்படி பேசிட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. ஆவியானவர் என் கூட ஒரு வார்த்தை பேசினாங்க. நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், நீ மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன பிறகு நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அந்த தம்பி என்னை இவ்வளோ பேசிட்டாங்க, அந்த வீட்டார் என்னை இவ்வளோ பேசிட்டாங்க, இன்றைக்கி நான் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நான் மன்னிக்கிறேன்ப்பான்னு சொன்னேன். அவ்வளோதான். நீங்கள் நேசிக்கிறீங்க அதனால் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் சொன்னேன், முடித்தேன். என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சமாதானம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி இப்படி தைரியமாக பேசினாங்கன்னு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த பாடுகளுக்கு என்னை தேவன் பங்காளியே ஆக்கியிருக்கிறாங்க. தேவன் நேசிக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு தேவன் நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கணும், அவ்வளோதானே நம்ம வாழ்க்கை. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நம்ம நிந்திக்கப்படும் போது அதை ஈஸியாக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம யாராக இருக்கிறோன்னா, கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கி ஏவப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கே அடையாளம் காட்டுகிறது. நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கலாமா? நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது வீணாய் போகாதபடி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது அலட்சியமாய் போகாதபடி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் உதாசீனப்படுத்தாதிருக்கும்படி இயேசுவானவர் இன்றைக்கும் உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அதே பவுலையை தான் சொல்கிறாங்க. ரோமர் 8:36 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லுதாங்க. கிறிஸ்துவின் அன்பு ஒருவரை நெருக்கி ஏவுமானால் பொருளாதாரம் நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. காரணமில்லாத நம்ம துன்பப்படுத்தப்படுகிற அந்த துன்பம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் இருக்குமே, ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அதுவும் நம்மை விட்டு பிரிக்க முடியாது. நமக்கு வந்திருக்கிற தேவையில்லாத அங்கலாய்ப்புகள், தேவையில்லாத போராட்டங்களுக்குள்ள நீங்கள் சிக்கி கொண்டு இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இல்லை என்று சொல்லி உங்களை அடையாளம் காண்பிக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவருடைய வார்த்தையை கொண்டு அனுப்பி பேசுகிறார். உனக்கு இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்புனால, உனக்காக என் ரத்தத்தை நான் சிந்திருக்கிறதுனால, என் ரத்தத்தினால் உனக்கு விடுதலை உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால, நான் உனக்காக மரித்து எழும்பியிருக்கிறபடினால, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறபடினால, நான் உன் மேலே வச்சிருக்கிற அந்த முழுமையான அன்பினால உனக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தே நான் உன்னை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு அவர் தம்மை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறாரே. அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா? அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுமானால் நம்ம சந்தோஷமாய் அவமானத்தை எண்ணாம, சிலுவையை, நமக்கு வந்திருக்கிற பாடுகள், கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த கட்டளைகளை நமக்கு அந்த கட்டளைகளின்படியே வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நெருக்கி ஏவப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை அடையாளம் காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்கு நாம் பங்காளியாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி நம்மை ஆண்டவர் அடையாளம் காட்டி தருகிறார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படும் பொழுதோ
நிமிடம் நம்ம அமர்ந்திருப்போமே ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறதே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்காதுன்னு சொல்லி எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் பலனாக இருக்கிறீங்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அந்த அன்புக்குள்ளே நிற்கிறீங்களோ, அவருடைய அன்பினாலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்குமாமே. எப்படி வாழ விரும்புகிறீங்க? மனிதனுடைய அன்பு ஒருத்தங்களை நெருக்கி ஏவினது. சிம்சோன் அப்படிங்கிற ஒரு ஐயாவை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் சிம்சோன் ஐயாவுக்குள்ள ஒரு அன்பு நெருக்கி ஏவினது. ஒரு பெண்ணின் அன்பு அவரை நெருக்கி ஏவி நடத்தினது. ஒரு பெண்ணின் அன்பு நெருக்கி ஏவினதினால் அவருடைய வாழ்க்கையின் முறை மாற்றப்பட்டதையும், அநேகருக்கு முன்னாக அவர் வேடிக்கையாக்கப்பட்டதையும், அவர் கண்கள் குருடாக்கப்பட்டதையும், தேவன் அவர் பேரில் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அவர் விட்டு விட்டதை போல தோன்றுகிறதையும் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஒரு மனிதனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டிருக்குமானால் அழிவுக்கு நேராய் கடந்து செல்கிறீர்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுமானால் கிறிஸ்துவானவர் உங்களுக்காக மரித்தும், அவர் உங்களுக்காக உயிரோடு எழுந்தும், அவர் உங்களுக்காகவே பரலோகத்தில் காத்திருக்கிறவராகவும் இருக்கிறாரே, அவர் இருக்கிற அந்த இடத்திற்கு நேராய் அவர் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கூட தாவீதையா சொல்வாங்க, அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அவ்வளோ வலி நிறைந்த வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இயேசுவின் அன்பு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. இயேசுவின் அன்பு உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அன்பு அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் சரீரம் பீக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலும் அவர் சரீரம் பீக்கப்பட்டதினாலும், அவர் நமக்காக மரித்ததினாலும், நமக்காக எல்லாவற்றையும் சகித்ததினாலும், நமக்காக எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதினாலும், அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் அவர் உங்களை ஜெயிக்க செய்யத்தக்கதாய் அவர் உங்களை நெருக்கி ஏவ விரும்புகிறார். நீங்கள் எப்படி நடக்க விரும்புகிறீங்க? கிறிஸ்துவின் அன்பு பவுல் ஐயாவை வெற்றி நிறைந்த வாழ்க்கைக்கு நிறைய நடத்தினது. ஒரு மனுஷியின் அன்பு சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையில் தோல்விக்கு நேராய் அழைத்து சென்றதே. நீங்கள் யாராயிருக்க விரும்புகிறீங்க? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவ விரும்புகிறீங்களா? கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் நடத்தப்பட விரும்புகிறீங்களா? உங்களை நிதானித்து பாருங்கள். அப்படியே ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்ததற்காக நன்றி. இயேசுவே, கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவத்தக்கதாய் ஆண்டவர் நீங்கள் நடத்தி செல்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மனிதர்களுடைய அன்பு ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவுமானால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை தருவீராக. கிறிஸ்துவின் அன்பினால் உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சகிக்கத்தக்கதாய் எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிற அந்த சுபாவம் ஒவ்வொருவர்களையும் பெருகுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பினால் உடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளில் எதற்காக எங்கள் எல்லாரையும் இணைத்தீங்களோ, இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, அந்த பரலோக திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் முற்றிலும் ஜெயிக்கிறவர்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.